பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரும் பெற்று இந்த நாளிலே தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்கு சித்தமானபடியெல்லாம் செய்து நம்மேல் அன்பு கூறுகிற கிறிஸ்துவனாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இந்த நாளிலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு சதா காலமும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும் என்பதிலே கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். So we have to abide in him and his words, then whatever we want, whatever we wish, everything will be given unto us by the Lord. So whatever we wish will be given into us என்று சொல்லும்போது அதுக்கு ஒரே காரணம், நாம் கர்த்தரிலும் கர்த்தருடைய வசனத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். So if we abide in him and his words, then automatically our wish will be fulfilled. நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்து நாம் வார்த்தையில் நிலைத்திருக்கிறது நிமித்தமாக, அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறது நிமித்தமாக நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுது. ரெண்டாவது, அவருக்குள்ளாக ஒரு வார்த்தையில் நிலைத்திருக்கிறதுனால என்ன நிறைவேறுது என்று பார்ப்போமானால், நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவருடைய வார்த்தையிலும் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறதுனால we will be given much more fruit by glorifying our Lord. நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியா மிகுந்த கனிகளை, ஆத்ம ஆதாயங்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்போம். நம்பர் 3, நாம் கர்த்தருக்கு சீஷராக இருப்போம். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பது மாத்திரமல்ல, we are the disciples for the Lord. நாம் கர்த்தருக்கு சீஷர்களாய் மாறுவோம். நம்பர் 4, கர்த்தருக்குள்ளே நாம் அவருடைய வசனத்துக்குள்ளே நிலைத்து இருக்கிறதுனால நாம் அடுத்தது என்ன பெனிஃபிட்னு பார்ப்போமானால், நாம் தொடர்ந்து அவராலே அவருடைய நாமத்தை, பிதாவை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஸோ மிகுந்த கனிகளை கொடுப்போம், பிதா மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். நம்பர் 4, நாம் அவருக்கு சீஷராக இருப்போம். 4வது, நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். ஸோ அன்பில் நிலைத்திருக்கிறது என்றால் நத்திங் பட் we will be obeying all the God's commandments of words. ஸோ நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னாலே நாம் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வசனங்களுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் தொடர்ந்து கீழ்ப்படிவது தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக, அர்த்தமாக இருக்கிறது. ஸோ நாம் தொடர்ந்து அவருக்குள்ளாக நிலைத்திருப்பது, வசனத்துக்குள்ளாக நிலைத்திருப்பது, கர்த்தரிலே அன்பு கூறுகிற அந்த நிலைத்திருக்கிற அன்பின் ஆழங்களுக்குள்ளாக, தேவ அன்பின் ஆழங்களை நாம் கடந்து போகும்படியாய், எவ்வளவு தேவனுக்குள்ளாக ஆழங்களுக்குள்ளாக கடந்து போகிறோமோ, நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக, தென் அதற்கேற்றாறு போல உயரங்களை நாம் காணும்படியாய் கர்த்தர் உயர்த்துவார், கனம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நாம் அவருக்குள்ளாக, அவர் வசனக்குள்ளாக நிறைத்திருக்கிற அனுபவங்கள் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை, நிலைத்திருக்கிற சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷங்களை, நமக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை, நிலைத்திருக்கிற சந்தோஷங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ உலகத்தில் எந்த மனுஷரும் மனுஷியும் எந்த பதவியும் பட்டமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் கொடுத்திராத நிலைத்திருக்கிற ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை நாம் தொடர்ந்து கர்த்தராலே பெற்று மகிழ்ந்து கொண்டே இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக இந்த 5 காரியங்களையும் நமக்கு ஆசீர்வாதங்களாய் இந்த பூமியிலே கொடுத்து நம்மை மகிழ பண்ணி, தொடர்ந்து நாம் கிறிஸ்துக்குள் எப்போதும் மகிழ்ந்து களி கூறும்படியாய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மையும் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் வணைந்து உருவாக்கி தேவ சித்தத்தை, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி முடித்து அவரோடு கூட மகிழ்ந்து கொண்டாட கிருபை தருவாராக. ஆமென். God bless you all.